மேல்நிலை 2ஆம் ஆண்டு கணினி அறிவியல் மார்ச் 2022 அந்த கொஸ்டின் பேப்பரினுடைய விடை குறிப்புக்கு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஏற்கனவே மார்ச் 2024, மார்ச் 2023 அதனோட 1 மார்க் 2 மார்க் 3 மார்க்கு 5 மார்க் எல்லாமே தனித்தனி வீடியோவாக போட்டிருக்கிறோம். அதே மாதிரி மார்ச் 2022 அதனுடைய 1 மார்க் 2 மார்க் ஏற்கனவே போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் இருக்குது, நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் போனீங்கன்னாவே இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். மார்ச் 2022 3 மார்க் பார்க்க போகிறோம். பகுதி 3 குறிப்பு பாருங்கள். ஏதேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்கவும். வினா எண் 33க்கு கண்டிப்பாக விடையளிக்கவும். ஸோ 33 கண்டிப்பாக விடையளிக்கணும். 25 நெறிமுறையின் பண்பியல்புகளை பட்டியலிடுக. நெறிமுறையின் பண்பியல்கள் பாருங்கள், ஒரு 11 இருக்குது. ஏதாவது ஒரு 6 எழுதினா கூட போதும். ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து அரை மார்க், 6 பாயிண்ட்டுக்கு 3 மார்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உள்ளீடு, வெளியீடு, எல்லையுற்றது, வரையறுத்தல், செயல்தன்மை, உண்மைத்தன்மை, எளிமை, குழப்பமற்றது, செயலாக்கம், அடக்கமானது, சார்பற்றது. 26 பிரேக் மற்றும் கண்டினியூ கூற்றுகளின் வேறுபாடு யாது? பிரேக், கண்டினியூ இதனுடைய வேறுபாடு கேட்குறாங்க. 3 மார்க் எல்லாம் இதுக்கு ஒன்றை அந்த மாதிரி கொடுப்பாங்க. பிரேக் கூற்றானது அதை உள்ளடக்கி மடக்கை விட்டு வெளியேற செய்கிறது. கண்டினியூ கூற்றானது மடக்கின் மீதமுள்ள குறிமுறையை தவிர்த்து அடுத்த மடக்கு செயலை ஆரம்பிக்கும். 27 உள்ளமை மாறிகளுக்கான விதிமுறைகளை எழுதுக. உள்ளமை மாறிகளுக்கான விதிமுறைகள் பாருங்கள், 3 பாயிண்ட் எழுதுனா 3 மார்க் கொடுத்துருக்காங்க. வரையறுக்கப்பட்டுள்ள தொகுதிக்குள் மட்டுமே பயன்படுத்த முடியும். செயற்கூறுனுள் மாறி உருவாக்கப்படும் போது அது உள்ளமைவாக அமையும். செயற்கூறு இயக்கப்படும் போது மட்டுமே உள்ளமை மாறிகள் உருவாக்கப்படும். 3 மார்க்கு. 28 sys.argv என்றால் என்ன? sys.argv என்பது பைத்தான் நிரலுக்கு அனுப்பி வைக்கப்படும் கட்டளை வரி செயல் உறுப்புகளின் பட்டியல் ஆகும். அது எல்லாமே 2 மார்க் கொடுத்துருவாங்க. argv கட்டளை வரி உள்ளீட்டு வழியாக வரும் உருப்படிகள் அனைத்தையும் கொண்டிருக்கும். இது அடிப்படையில் நிரலின் கட்டளை வரி செயலுறுப்புகளை கொண்ட ஓர் அணி ஆகும். இதுக்கு வந்து ஒரு மார்க், மொத்தம் 3 மார்க்கு. 29 வேர் துணைநிலை கூற்றின் பயன் என்ன? வேர் கூற்றை பயன்படுத்தி ஒரு பைத்தான் கூற்றை எழுதுக. பாருங்க, குறிப்பிட்ட நிபந்தனைகளை நிறைவேற்றும் பதிவுகளை மட்டுமே பிரித்தெடுக்க இந்த வேர் துணைநிலை கூற்று பயன்படுது. அப்படி எழுதினாவே 2 மார்க் போட்டுருவாங்க. அப்புறம் வேர் கிளாஸ் பதிவுகளை வடிகட்டுதலுக்கு பயன்படுகிறது. அது எழுதினாலும் 2 மார்க் போட்டுருவாங்க. இது 2ல் ஏதாவது ஒரு பாயிண்ட்டு. அப்புறம் பைத்தான் கூற்று, அதாவது கர்சர் டாட் எக்ஸிக்யூட் ஆஃப் செலக்ட் டிஸ்டிங்க்ட் கிரேடு ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் ஜெண்டர் ஈக்குவல் டு எம், இந்த கட்டளை கூற்று எழுதினாக்க அதுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. அல்லது இதுக்கு தொடர்பான, அதாவது வேர் கூற்று வர மாதிரி ஒரு பைத்தான் கூற்று எழுதினா கூட அதுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ இது 2ல் 1 எழுதிட்டு இந்த 2 பாயிண்டில் ஏதாவது ஒரு பாயிண்ட் எழுதிட்டு அப்புறம் வேருக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் எழுதுனீங்கன்னா அதுக்கு 1 மார்க், மொத்தம் 3 மார்க்கு. 30 தரவு காட்சிப்படுத்தலின் ஏதேனும் 3 பயன்பாடுகளை எழுதவும். தரவு காட்சி பயன்படுத்தலுக்கு 3 பயன்பாடு. தரவு காட்சிப்படுத்தல் பயனர்கள் தரவுகளை எளிதாக கூர்ந்து ஆய்வு செய்யவும் உட்பொருளை வெளிப்படுத்த உதவுகிறது. 2வது பார்த்தீங்கன்னா இது சிக்கலான தரவுகளை புரிந்து கொண்டு அவற்றை பயன்படுத்தி கொள்ள உதவுகிறது. 3வது பார்த்தீங்கன்னா தரவு காட்சிப்படுத்தல் பல்வேறு வரைபடங்களை கொண்டு தரவு மாறிகளுக்கு இடையே உள்ள உறவு நிலையை வெளிப்படுத்துகிறது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு பாயிண்ட்டு, மொத்தம் 3 மார்க்கு. 31 கணித செயற்குறிகள் பற்றி குறிப்பு வரையை எடுத்துக்காட்டு தருக. கணித செயற்குறிகள்னா பாருங்கள், கணித செயற்குறிகள் இரு செயலேற்பிகள் ஏற்றுக்கொண்டு அதன் மீது கணித செயல்பாடுகளை செய்யும். ஸோ 2 செயலேற்பிகளை ஏற்றுட்டு அதன் மீது கணித செயல்பாடுகளை செய்யும். அதுக்கு கணித செயற்குறிக்கு எடுத்துக்காட்டு கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், வகு மீதி, அடுக்கு, முழு எண் வகுத்தி. ஸோ இதில் ஏதாவது 2 செயற்குறிகளை எடுத்துக்காட்டு எழுதினா கூட போதும். ஸோ கணித செயற்குறினா என்னன்னு எழுதினா அதுக்கு 1 மார்க்கு, அதுக்கு 2 எடுத்துக்காட்டு எழுதினா அதுக்கு 2 மார்க், மொத்தம் 3 மார்க்கு. 32 டிஸ்டிங்க்ட் சிறப்பு சொல்லை பயன்படுத்தி ஒரு SQL கூற்றினை எழுதுக. பாருங்கள், செலக்ட் டிஸ்டிங்க்ட் பிளேஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அல்லது ஏதாவது ஒரு தொடர்புடைய SQL கூற்று ஏதோ ஒன்று எழுதலாம் நீங்கள். ஸோ இந்த ஒரு லைன் எழுதினாவே உங்களுக்கு 3 மார்க் கொடுத்துருவாங்க. டிஸ்டிங்க்ட் அந்த கூற்று இருக்கணும் நமக்கு, அது பார்த்துக்கோங்க. 33 பின்வரும் வெளியீட்டை பெற நிரலை எழுதுக. இது கட்டாய வினா இல்லைங்களா? AB, ABC, ABCD, ABCDE. ஸோ இதுக்கு வந்து ஒரு நிரல் எழுதினா போதும், 3 மார்க் கொடுப்பாங்க. இது கட்டாய வினா, எழுதி தான் தேரணும். ஸோ ஃபார் I இன் ரேஞ்ச் ஆஃப் 1,6. ஸோ 1 2 3 4 5 இருக்கிறதுனால நம்ம ஒன்று எக்ஸ்ட்ராவாக சேர்த்து 6 நீங்கள் வச்சுருக்கிறோம். ஃபார் J இன் ரேஞ்ச் ஆஃப் 65, 65 ப்ளஸ் I. 65ன்றது ஏவோட ஆஸ்கி கோடு, கேபிட்டல் லெட்டர் A. ஸோ அதனால் 65 போட்டுரும். அதுலேருந்து ஒவ்வொன்று கூட்டி ப்ளஸ் I, அதுக்காக இது. A = CHR ஆஃப் J. ஸோ ஜேவில் இருக்கிறத தூக்கி ஏவில் போட்டு வச்சுக்கிறோம். பிரிண்ட்டு ஏவை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ பிரிண்ட்டு /n அடுத்தடுத்த லைனில் பிரிண்ட் பண்ணுறதுக்காக /n. ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதலாம். அல்லது இதுக்கு தொடர்பான ஒரு நிரல் எழுதினா கூட சரி. நமக்கு பாடப்பகுதி பைத்தான், அதனால் பைத்தானை பயன்படுத்தி இந்த மாதிரி வெளியீட்டை பெறத்துக்கான ஒரு நிரல் எழுதணும். நம்ம விருப்பம் எந்த மாதிரினாலும் எழுதலாம், எதில் வேணால் எழுதிக்கலாம். ஃபார் லூப்பில் தான் எழுதணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு 3 மார்க்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.